ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்னு பார்த்துடலாமா? சோறு, அதுக்கப்புறம் சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது சிறுகீரை போட்டு கூட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவிச்ச முட்டை, இது யாருக்காகனா கேபிக்காக. அப்புறம் வாழைக்கருவாடு போட்டு தொக்கு பண்ணியிருக்காங்க. இது இந்த கீரை கூட்டுக்கும் அந்த கருவாடு தொக்குக்கும் செம சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் எனக்கு எப்படின்னா, நான் அந்த ஒயிட் ரைஸ் கூடவே இந்த தொக்கு வச்சு சாப்பிட்ருவேன். வெரசி அதுதான் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வேறு வரப்போதில்லையே, சரி எதனா ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது எனக்கு நல்லா பண்ண தெரிஞ்சது என்னென்னா ரசமலாய் மட்டும்தான். ஆனால் ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் அதை நான் மறந்துடுவேன். எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ன்றதை மறந்துடுவேன். அதனால் நிறைய வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு வழியாக செஞ்சுட்டேன். இப்போ சூடாக இருக்குது, அதனால தான் வெளியே இருக்குது. சூடு ஆறின பிறகு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி வினோ ஃபாத்தி ஃபேமிலி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.